கருத்து வேறுபாடு இல்லன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். அப்புறம் உங்க சம்மதம் இல்லாம சார் 3 நாளா கையை புடிச்சிட்டு தான் சார் எல்லாம் நின்னு 3 நாளா இருந்தாங்க சார். வந்த உடனே அவங்க தனியா பேசி அவரை கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போய் என்ன 3 நாள் எங்க கூட தான் சார் இருந்தாரு. 3 நாள் இருந்து 2 நாள் தானமா நீங்க 3 நாள் இருக்கீங்க. அப்ப நாங்க போராட்டம் நைட்ல இருந்தாங்க சார். இருங்க சார். போராட்டம் நாங்க என்னைக்கு பண்ணோம்ல போட மாட்டோம். எவ்வளவு ஆச்சுமா? 40 டேஸ் மேல தான் அது சூரூர்ல நாங்க என்னைக்கு போராட்டம் பண்ணோம். அப்ப பத்தே பிளான் பண்ணிட்டீங்களா நீங்க? ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டா நீங்க? சரிங்க. அந்த சூரூர்ல போராட்டம் நடக்கும்போது நீங்க எல்லாரும் அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு? எங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தார். அப்ப பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க. என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? அவங்ககிட்ட நிவாரணம் வேண்டும் நீங்க கேட்கல, உங்களுக்கு சார்பா அவங்க கேட்டாங்க. அது எதுக்கு கேட்கணும்? புள்ளைக்கு நீதி வேணும். புள்ள போச்சா உங்களுக்கு நீதி வேணுமா? இன்னைக்கு இருங்க, நான் அந்த இடத்துல காலையில இருந்து அவ்வளவு விஷயம் எனக்கு நீதி வேணும், சிஎம் சார் எங்கிட்ட குடும்பத்துக்கிட்ட பேசணும், அது இதுன்னு நிறைய பேசினேன். அந்த விஷயம் எல்லாம் எதுவும் வரல. அந்த நிதி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் விளையாண்டு ஏன்னா நாங்க கரெக்டா கேள்வி கேட்கறதுங்காட்டி அப்புறம் இந்த மாதிரி பேசுறீங்களா? அதுதான் நான் கேக்குறது. அவ்வளவு விஷயங்கள் பேசினேன், அது எதுவுமே வெளியே வரல சார். நீதி வேணும்னு சொல்லி நான் அவ்வளவு விஷயங்கள் பேசினேன். அந்த ஒரு வார்த்தை, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சோ நீங்களா பார்த்து ஏதாவது நிதி வழங்குங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாரும் திரும்ப போட்டு என்னையும் வந்து எல்லாருமே ஏன்னா நாங்க கரெக்டா கேள்வி கேட்கறோம், அப்ப வந்து எங்களை வந்து டைவர்ட் பண்றீங்க. இதுதான் நீதியா? அன்னைக்கு சூழல வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். இதுதான் வேணும். இப்ப உங்களை சுத்தி இப்ப நீங்க கொடுக்குற பிரஸ் மீட், இப்ப உங்களை சுத்தி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பத்தியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்க அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறது சரியா இன்னைக்கு அந்த பொம்பளை அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய நான் வந்து கண்ணுல பாக்கல, குழந்தை கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. எனக்கும் சப்போர்ட் ஆள் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். சரிங்க. இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த அவதூறு வருதுன்னா அது உண்மையா பொய்யா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஆம்பளை வீட்டுக்கு இருக்கா, அவன் குடிப்பான், அவன் பாட்டில் வாங்கி வைக்க மாட்டானா? நீங்க அதை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? நான் கேக்குறது முற்றிலுமா மறுக்கிறீங்களா? கண்டிப்பா நான் மறுப்பேங்க சார். ஏன்னு கேட்டா இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. இதுக்கு எனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்கும். அவங்க எல்லாம் வருவாங்க, எனக்கு இதுக்கு வேண்டி வருவாங்க. அம்மா வந்து பிள்ளையை பார்க்காம எப்படி கொண்டு போலாம், எப்படி பிள்ளைய எரிக்கலாம்? அது பிஞ்சு குழந்தை. சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு. ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம். ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? அந்த ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க சார். ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அதே ஊத்தணும்னு டக்குனு அதோட வச்சுட்டீங்க சார். முழுங்கிட்டீங்க சார். டக்குனு அண்ணாந்து இப்படி ஊத்துற உள்ள வாயில மூத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல. டக்குனு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது. அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணா ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார். எப்படா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து தெரியும். கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்க வீட்டுக்காரர் வந்தாரு 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதை எழுதுங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு சார். பேசுறதுக்கு அளவு இருக்கு. போராடிட்டு இருக்கோம். தேவையில்லாம இந்த மாதிரி பதில்கள் எல்லாமே முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, நீ எழுப்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடாங்க. 2 நாள்ங்கிறது 7 மணிக்கு வந்தாங்க சார். 7:30 மணிக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதான் இல்ல. இன்னொன்னு சொல்லுமா சார், தடுமாற்றம் வந்து எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பார்க்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல. சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறீங்க சார். பேசுறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது. குழந்தைய எப்படி எரிக்கலாம்? அடக்கம் பண்ண வேண்டியது.
கோரிக்கை சரி, அதுக்கு என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, அந்த Further பொண்ணு action மட்டும் வேற எடுக்கணும். உங்களுடைய எனக்கு வந்து இப்போ எதிர்பார்ப்பு என்ன? நியாயம் கிடைக்கணும் சார். Further அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? இப்போ இந்த சார், பொண்ணை அவர் வந்து எரிக்க அவங்க வச்சு பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் அதான் போயிடுச்சு. அதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படியே நியாயம் சொல்லிட்டு என்ன இருக்கேன் நியாயம் சார். வேணும்? உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடிங்கி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதைத்தான் இப்போ நீங்க அந்த இதை ஒரு தெளிவா சொல்லுங்க. அதான் இது. எனக்கு பொண்ணை சரி, பத்தி அதுவும் தெரியல சார். further அதான் பையனை இல்ல, further action பையனும் எடுக்கணும் வேணும். அப்படின்னா எங்களுக்கு நம்ம எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளையை எரிக்கலாம்? further action எனக்கு எடுக்கணும். இதுக்கு நாங்க வந்து பண்ணுவோம் சார். இது Actually கிடைக்கும். இதுக்கு sensitive-ஆன நீங்க என்ன விஷயம். பண்ண அது போறீங்க? பாப்பாவை ஒண்ணு பத்தி நீதிமன்றத்தை ஆடணும், இல்லாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க? மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க சார். மக்கள் பாக்குறாங்க, நீங்க அடுத்து என்ன பண்ண உங்களோட இது போறீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்னோட அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அம்மாட்ட குழந்தை கேட்டாம அம்மா எங்க சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்க இருந்து போறக்குள்ள கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார். இல்ல நான் பண்ணிருந்தா இது அப்பாவுக்கு தெரியாம நான் அதுக்கு என்ன பண்ணிருந்தா எதிர்பார்க்கறீங்க? அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அடிக்கேஸ்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணதா கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கோம்னு தெரியும். அதுக்குள்ள எதுக்கு எரிக்கணும்? இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு குற்றம். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால்ல கீழே வந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரை ரிமாண்ட் பண்றாங்க. இன்னொன்னு நீங்க என்ன என்ன கேட்டீங்கன்னா சார், எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து போலீஸார் இப்போ வந்து அடுத்ததா வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தைகளுடைய தந்தை கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு நீங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் அதை சம்பாதிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு. எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். இதை நான் நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்பை வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு இது அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப ஒரு குழந்தையை ஆமா சார், பறி எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சுங்க சார். இதை விட அவனுக்கு கொடுக்குற தண்டனை இன்னும் அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கு நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதாங்க சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. Arrest பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம். ரீசெண்டா வந்து ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணும் கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் வந்து கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான நடக்கணும் காலம் சார். இருக்கு இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாருமே இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேருக்கு மேலதான் அதை வந்து அன்னைக்கு காலையில நான் சொன்ன எந்திரிச்சு எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல. கூடவே சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அந்த லேடிஸ் சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது.